இந்த நாளிலும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா புயல்களும் போராட்டங்களும் அடங்கி உங்கள் குடும்பத்திலே அமைதி வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் தெய்வீகத்தை கொண்டு வர விரும்புகின்றார். அந்த கடவுள் இந்த நாளிலே உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு வாழ்வளிப்பாராக, உங்களுக்கு விடுதலை தருவாராக. தனிமை என்னை வாட்டும் போது துணையாயிரும், சோர்வு என்னை தாக்கும் போது பேலனாயிரும். என் துணை நீரப்பா, என் பேலன் நீரப்பா, என் வாழ்வும் நீர்தானப்பா. என்னோடு ஈரும் ஓ ஏசப்பா, நீரின்றி நான் இல்லப்பா. என்னோடு ஈரும் ஓ ஏசப்பா, நீரின்றி நான் இல்லப்பா. ஓ ஏசப்பா, ஓ ஏசப்பா, என் தேவன் நீர்தானப்பா. ஓ ஏசப்பா, ஓ ஏசப்பா, என் தேவன் நீர்தானப்பா. கண்ணீர் சிந்தும் வேளையில் தாயாயிரும், கவலையின் நேரத்தில் தந்தையாயிரும். கண்ணீர் சிந்தும் வேளையில் தாயாயிரும், கவலையின் நேரத்தில் தந்தையாயிரும். என் தாய் நீரப்பா, என் தந்தை நீரப்பா, என் சொந்தம் பந்தம் நீர்தானப்பா. என் தாய் நீரப்பா, என் தந்தை நீரப்பா, என் சொந்தம் பந்தம் நீர்தானப்பா. லூருமாக நோடு ஈரும் ஓ ஏசப்பா, நீரென்றி நான் இல்லப்பா. ஓ ஏசப்பா, ஓ ஏசப்பா, என் தேவன் நீர்தானப்பா. தனிமை என்னை வாட்டும் போது துணையாயிரும், சோர்வு என்னை தாக்கும் போது பேலனாயிரும். தனிமை என்னை வாட்டும் போது துணையாயிரும், சோர்வு என்னை தாக்கும் போது பேலனாயிரும். என் துணை நீரப்பா, என் பேலன் நீரப்பா, என் வாழ்வும் நீர்தானப்பா. என் துணை நீரப்பா, என் பேலன் நீரப்பா, என் வாழ்வும் நீர்தானப்பா. லூருமாக நோடு ஈரும் ஓ ஏசப்பா, நீரின்றி நான் இல்லப்பா. ஓ ஏசப்பா, ஓ ஏசப்பா, என் தேவன் நீர்தானப்பா. குருமாக ஓ ஏசப்பா, ஓ ஏசப்பா, என் தேவன் நீர்தானப்பா. நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவராக இயேசுவை, நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் எனக்கு அடைக்கலம், உம்முடைய துணை இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று எப்பொழுதெல்லாம் நாம் அவரிடத்திலே அடைக்கலமாக வருகின்றோமோ, அதுதான் நம்முடைய வாழ்வின் வெற்றி. அன்பானவர்களே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வாகும்.
இந்த உலகம் நம்மை இயேசுவிடத்தில் வர முடியாதபடி தடுக்கும். நம்முடைய ஊனியல்பு இயேசுவிடத்தில் வர முடியாதபடி தடுக்கும். சில நேரத்தில் நம்முடைய உறவுகள், நண்பர்கள், குடும்பம் கூட இயேசுவிடத்தில் நாம் வராதபடி தடுக்கும். இந்த உலகத்தின் அதிபதியாக தன்னை சொல்லிக் கொள்கிற சத்துரு கூட நாம் இயேசுவிடத்தில் வர முடியாதபடி தடுக்கும். ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் அதையும் தாண்டி இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ, அவரே நமக்கு பதிலாக மாறிவிடுகிறார். அவரே நமக்கு அடைக்கலமாக மாறுகிறார். அவரே நம்மை குணமாக்கும் இறைவனாக மாறுகிறார். இந்த நாளிலும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா புயல்களும் போராட்டங்களும் அடங்கி உங்கள் குடும்பத்திலே அமைதி வர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் தெய்வீகத்தை கொண்டு வர விரும்புகின்றார். அந்த கடவுள் இந்த நாளிலே உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு வாழ்வளிப்பாராக, உங்களுக்கு விடுதலை தருவாராக, உங்கள் முகம் பிரகாசிக்கும்படி செய்வாராக. ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுவார் பாருங்கள், என்னை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நான் உங்களுக்கு அருகிலே இருக்கிறேன் என்று, உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த நாளில் உங்களை தொடர்ந்து வருகிற தீமைகளிலிருந்து ஆண்டவர் இயேசு உங்களை விடுவிப்பாராக. உங்களை தொடர்ந்து வருகிற துன்பம், வேதனை, நோய்களிலிருந்து ஆண்டவர் இயேசு இன்றைக்கு விடுதலை தருவாராக. உங்கள் குடும்பத்தை தொடர்ந்து வருகிற தரித்திரம், இல்லாமைகளிலிருந்து ஆண்டவர் இயேசு இப்பொழுது விடுதலை கொடுப்பாராக. உங்கள் உள்ளத்திலே அழுத்திக் கொண்டிருக்கிற பாரத்திலிருந்து இயேசு இன்றைக்கு விடுதலை தருவாராக. உங்கள் மேல் சுமையாக இருக்கிற எல்லா விதமான சுமைகள் இருந்தும் என்ற ஆண்டவர் இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? எல்லாரும் சொல்லுவோம், மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் மேய்மிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, சொல்லுவோமா, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆகா, என்றும் இன்பம் ஆகா, என்றென்றும் இன்பம் அல்லவா? ஒருமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? மீண்டும் ஒரு தடவை எல்லாரும் நம்பிக்கையோடு சொல்லுவோம், ஆண்டவர் இயேசு எங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கின்றார். அவர் தாமே உங்களை விடுதலைக்குள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? சொல்லுவோம், எங்கும் ஒளி ஆகா, எங்கும் ஒளி ஆகா, எங்கெங்கும் ஒளி அல்லவா? உருமாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? மீண்டுமாக என் மேய்ப்பராய் இயேசு
உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் இந்த நேரத்திலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மீண்டுமாக மேய்ப்பரா எங்கள் கண்களை மூடி கரங்களை விரித்து அந்த இயேசுவை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு மேய்ப்பராக இருக்கிறீர், நீர் எங்களை குறைகளை நிறைவாக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். நீர் என் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளில் இருந்து நீர் என்னை விடுவிப்பீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திப்பீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையை நீக்குவீர் ஆண்டவரே. என் குடும்பத்தில் நீர் அற்புதம் செய்வீர் ஆண்டவரே. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கரங்களை விரித்து நம்முடைய உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவராக இயேசுவையே இப்பொழுது நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, நாம் பாடியது போல ஆண்டவராக இயேசு எப்பொழுதும் எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். எங்களை பசும்புல் தரையிலேயே எப்பொழுதும் மேய்க்கிறவராக இருக்கின்றார். அவர் நமக்கு வறண்ட பூமியை காட்டுகிறவர் அல்ல, அவர் எங்களுக்கு செழிப்பான உலகத்தை பூமியை காட்டுகிறவராக இருக்கின்றார். எங்களை எப்பொழுதுமே நிறைவான இடத்தை நோக்கி வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். எங்களை எப்பொழுதுமே ஒளியை நோக்கி வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். எங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியை நோக்கி விடுதலை நோக்கி வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு உங்களை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கலாம். இந்த உலகத்தின் இருள் உங்களை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கலாம். இந்த உலகத்தின் துன்பம் வேதனை, இந்த உலகத்தை பற்றிய கவலை உங்களை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஜெப நேரத்திலே, ஆனால் இந்த புகழ்ச்சி பலி நேரத்திலே ஆண்டவர் இயேசு அத்தனை கட்டுக்களில் இருந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கின்றார். அத்தனை இருளிலும் இருந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவரையே நோக்கி பார்ப்போமா? எங்கள் உள்ளங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றுவோம். எங்கள் கண்களை ஆண்டவரை நோக்கி நாங்கள் உயர்த்துவோம். நம் ஆண்டவர் நல்லவர், நம் ஆண்டவர் வல்லவர், நம்மை விடுவிப்பவர், நம்மை வாழ வைப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா. Thank you, Jesus. We worship you, Lord. Hallelujah. அப்படி எல்லோருமாக ஆண்டவரை போற்றுவோம். ஒரே முகமாக நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய திருநாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், உம்முடைய திருநாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், எங்களை நேசிப்பவர், எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவர், எங்கள் மேல் நீர்தாமே உம்முடைய பார்வையை வைத்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்களுக்கு தாயாக இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு தந்தையாக இருக்கிற ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் தோள் மேல் சுமக்கிற ஆண்டவரே, எங்களை எப்பொழுதும் கருணையோடு பார்க்கிற ஆண்டவரே, இரக்கத்தோடு பார்க்கிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, எங்களுக்காக போராடும் ஆண்டவரே, எங்களுக்கு முன்னே செல்லுகிற ஆண்டவரே, எங்களுக்கு பாதைகளை விரிவாக்கி கொடுக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு பாதையாக வந்த ஆண்டவரே, எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு வழியாக, எங்களுக்கு ஒளியாக, எங்களுக்கு உண்மையாக, எங்களுக்கு வாழ்வாக இருக்கிற இயேசுவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களை தொடுகிறீரே, எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, எங்கள் துதியை கேட்கிறீரே, எங்கள் மன்றாட்டை கேட்கிறீரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பரலோக வல்லமையினால் எங்களை ஆட்கொள்வதற்காக, உம்முடைய பரலோக பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வதற்காக, உம்முடைய பரலோக ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கேடயமாயிருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு அரணாயிருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு புகலிடமாக இருக்கிற ஆண்டவரே,
எங்களை பாதுகாக்கும் இறைவனாயிருப்பவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆண்டவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை என்றீரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். மலைகள் பெயர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் நான் உன்மேல் கொண்ட உடன்படிக்கை ஒருபோதும் உன்னை விட்டு அகலாது என்றவரே, சமாதானத்தின் உடன்படிக்கையினால் நான் உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறேன் என்றவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். நூறுமாக ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. மீண்டுமாக ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. நூறுமாக அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். உருமாக அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, நீர் நல்லவர், மாறாதவர், நீரே எங்களுக்கு அடைக்கலம். அல்லேலூயா, ஆனந்தமே. லோடுமாக துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். மீண்டுமாக துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். மீண்டுமாக துதிப்பேன், துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. என்றும்
ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்களை மூடி கடவுளை நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய கடவுள் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தார் என்றால், சாத்தானின் அரண்களை உடைத்து கடவுளுடைய வல்லமையை உங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வருவதற்காக. சாத்தானுடைய எல்லா விதமான அதிகாரங்களையும் நீங்கள் வென்று கடவுளுடைய பிரசன்னத்தை உங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வருவதற்காக. உங்கள் வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறையாக இருக்கிற இருளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே விரட்டி நீங்கள் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும், உம்முடைய வல்லமை எனக்கு தாரும், உம்முடைய அபிஷேகத்தை தாரும், தூய ஆவியினால் என்னை ஆட்கொள்ளும். நானும் அன்றைக்கு நீர் சீயோனுக்கு சொன்னது போல, சீயோனே உன் தூசியை தட்டிவிட்டு எழுந்திரு என்று சொன்னது போல, நானும் என் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு எழுந்திருக்க என்னை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் நான் எழும்பிடுவேன். அப்படியே சொல்லுவோமா? காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் நான் எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை,
நம்புவே இயேசுவை. Lord, we praise your mighty name, Jesus. Jesus, you touch every person in this place. Lord, I pray you lay hand every person in this church. Let them feel your touch, your gentle touch, your mighty touch. Whoever feel weakness, Lord, fill them with your mighty power. Who are sick, Lord, you touch them to receive your healing. Every bondage be loose in mighty name of Jesus. தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென் ஆமென்.